அப்பாடி லாக்டவுன் 2.0 வரப்போகுது. இனிமே ஒரே ஜாலி தான். அப்படியே தழுக்க போய் சாப்பிட்டு தூங்கின்னு குப்பரச்சு தூங்கின்னு பல கேமுகளை இறக்கி அந்த கேமுக்கே கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு தேய்ச்சி நடக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தாண்டி சொல்லுங்களா அந்த வீடியோ. அதாவது என்னன்னா நெட்டில் வச்சு நினைச்சி அதான் லட்டில் வச்சுன்ற மாதிரி அதில் தான் ஒரு ட்விஸ்டே வச்சுக்கிறேன் நம்ம நரேந்திர மோடி சார். என்ன கதைனா இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி கோவிட்-19 இருந்த மாதிரி ஒரு லாக்டவுன் கிடையாது. இது ஒரு இந்தியாவுடைய பவர் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்ற ஒரு லாக்டவுன் வரப்போகுது. என்னன்னா எனர்ஜி தட்டுப்பாடு. இப்போ கேஸ், சிலிண்டரு, பெட்ரோல், டீசல் இது எல்லாமே தட்டுப்பாடு ஆக போகுது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு குளோபல் நிறுவனம் அந்த இடத்திலே என்ன பண்றாங்கன்னா அவங்க அறிவிச்சுக்கிறது என்னன்னா டோட்டலா இங்க எல்லா பவர் சிஸ்டமும் காலியாக போகுது. இந்தியா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பவர் எனர்ஜி தட்டுப்பாடை சந்திக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன தெரிய வருதுன்னா இதனாலதான் நம்ம நரேந்திர மோடி என்ன பண்ணிருக்காரு, சைஸாக மூவ் பண்ணிக்கிறாரு. என்னன்னு கோவிட்-19 நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்க கத்துக்குங்க. ரைட்டா, அதாவது எங்களுக்கு பின்னாடி ஆப் வைக்கிறதா இப்படி தலுக்கா சொல்றாரு. ரைட், ஓகே அப்படின்னு நினைச்சுக்கின்னு நம்ம ஜம்முன்னு இருக்க வேண்டியதுதான். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இது வெளியவே போக வேணாம், ஐயோ வெளியே போக கூடாதா, போ ஆடதே அப்படிலாம் கிடையாது. நீங்க வெளியே போகலாம், ஆனா எந்த ஒரு வாகனத்தையும் வெளியே பார்க்க முடியாது. ஏன்னா பெட்ரோல் இருக்காது. டீசல், பெட்ரோல் இந்த மாதிரி வாகனங்கள் எதுவுமே வெளியே ஓடாது. ஏன்னா ஃபுல்லா தட்டுப்பாடு. அதே மாதிரி இப்ப நான் போடுற வீடியோ கூட அடுத்தது வருமானு தெரியாது. ஏன்னா இன்டர்நெட் சேவையும் கட் பண்ணப்படும். ஏன்னா அந்த எனர்ஜி சிஸ்டமும் காலியாக போகுது. இந்த மாதிரி இது வரைக்கும் இந்தியா பார்க்காத எனர்ஜி சிஸ்டம் சோர்ஸை தட்டுப்பாடு அதிகமா இருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அது இதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிலாம் ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. ஆனா கார்பரேட் கம்பெனி, ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியல் அப்படின்ற கம்பெனிலாம் இன்னும் தெரியல என்னென்ன கதை வரப்போகுது, அதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு தெரியல. ஆமா, பவர் சிஸ்டமே உங்களுக்கு தட்டுப்பாடாச்சுன்னா கார்பரேட் கம்பெனி கண்டிப்பா டவுன் ஆகும், ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியிலும் கண்டிப்பா டவுன் ஆகும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப இனிமே நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு யாரெல்லாம் அதே மாதிரி என்னென்ன பொருள்ல விலை எவ்வளவு ஏறுன்னு நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு விலை ஏறும். போயிட்டு எதெல்லாம் நீங்க இருக்க கையில காசை சேமிச்சு வச்சுக்கீங்க. போயிட்டு கரண்ட் அடுப்புல இருந்து என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் இதுக்கு வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. பட் ஆனா வர்றதுக்கு 95% ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா?